நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய வேண்டும் என்ற முடிவை அவர் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவியா அவரை ஒரு நிகழ்ச்சியில பார்க்கும்போது தான் நான் முடிவு எடுத்தேன். ஏனென்றால் வளர்ச்சியை பற்றி மட்டுமே பேசினார். அவர் சொன்ன வார்த்தை, அமெரிக்கா வளர்ந்த நாடாக ஆனதற்கு பின்பு சாலைகள் அமைக்கப்படவில்லை, நல்ல சாலைகள் அமைத்ததனால் அமெரிக்கா வளர்ந்த நாடாக ஆனது. அதே மாதிரி என்னோட முதல் பணி தங்க நாற்கர சாலைகள் அமைக்க இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடாக மாறும் தான் அவர் பேசின நான் கேட்ட முதல் கருத்து. அதுல இருந்தே எனக்கு பாரதிய ஜனதா கட்சி மேல ஒரு ஈர்ப்பு வந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவரோட கவிதை, அவரது வார்த்தை கையாளுமை, இதெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும். அவரோட ஹாஸ்யம்னு சொல்லுவோம்ல, சிரிப்பா, ஒரு தனிப்பட்ட அனுபவம். நான் பாரதிய ஜனதா கட்சியில் அப்பதான் மருத்துவக் கல்லூரி உயர்கல்வி மாணவியா இருந்துட்டு அவரை ஒரு வாட்டி பார்க்க போறேன். அப்ப அவரை பார்க்கும்போது வணக்கம் சொல்லிட்டு சொன்னேன், நான் உங்களை உங்க முகத்துல காமராஜரை பாக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் எவ்வளவு சிரிப்பா ஹேசியமா சொன்னது. அப்பதான் திருநாவுக்கரசர் சேர்ந்திருந்தாரு. திருநாவுக்கரசர் என் முகத்துல எம்ஜிஆரை பாக்குறேன்னு சொல்றாரு, நீங்க என் முகத்துல காமராஜரை பாக்குறேன்னு சொல்றீங்க, அப்ப யாரும் என் முகத்தை பார்க்க மாட்டீங்களா தமிழ்நாட்டில இருந்து அப்படின்னு சொன்னார். என்ன எனக்கு நினைவுக்கு இருக்கிறது. அதனாலதான் அவர் உடல்நிலை சரியில்லாத போது கூட நாம் தேசிய செயலாளராக இருக்கும்போது ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவரை போய் பார்க்கும்போது நான் அவரை போய் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவர் அந்த ஆரோக்கியமா இருந்த முகத்தையே நான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் பார்த்தது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு ஆட்சியை, ஒரு கூட்டணி ஆட்சியை, இன்னைக்கு கூட்டணி ஆட்சி பத்தி எவ்வளவோ பேசுறாங்க, ஆனா ஒரு கூட்டணி ஆட்சியை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெற்றிகரமாக நடத்தியது மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் தான் வளர்ச்சியின் நாயகன். அதற்கு பின்பு நமது மோடி அவர்கள் அந்த வளர்ச்சியை நமக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த நிகழ்ச்சியை மகளிர் அணி கொண்டாடுவது மிகச்சிறப்பு. அதுவும் விளக்கேற்றி அவர் நதிகளை இணைக்க வேண்டும் என்று நினைத்தார். இன்னைக்கு தங்க நாற்கர சாலையினால் இந்தியாவை இணைக்கப்பட்டிருக்கிறது. நதிகள் மட்டும் அவர் நினைத்த மாதிரி இணைத்திருந்தால் இன்னைக்கு நமக்கு பிரச்சனையே இல்லை. அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு பிரதமரை நாம் பெற்றிருந்தோம். அவர் வழியில நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்ற வகையில் மகிழ்ச்சி. மகளிர் அணி இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து சென்றிருப்பது எனக்கு மகிழ்ச்சி. அதே மாதிரி மகளிர்னு வரும்போது ஒரே ஒரு சின்ன கருத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். செவிலியர்கள் தமிழ்நாட்டில் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு காணொலி எனக்கு மனசுல ரொம்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணிச்சு. என்னன்னா, ஒரு உள்ளாடை கூட அணிய விடாம என்னை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாஃப் நர்ஸோட அந்த காணொலி என்னை ரொம்ப அசைச்சு பார்த்தது. அதனால தயவு செய்து தமிழக அரசு போராடுபவர்கள்ட்ட கூட கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று பெண்களின் ஒரு பிரதிநிதியா நானு வானதி போன்றவர்கள் எல்லாம் கேட்டுக்கொள்கிறோம் என்பது எனது கருத்து.